கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் இனிய நாளாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்மளை. இன்னைக்கு 2வது நாளாக இன்னைக்கு மீன் வரக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் வச்சிருக்குங்க. மீன் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. உங்களை நல்லா பிசைஞ்சுக்குங்க. மீன் போட்டுருக்கிறோம், வெண்ணெய் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பேசலாம். ஆண்டவரை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஆண்டவர் வந்து நல்லவர். அவரை வாங்கி ருசிச்சு பார்த்தா எல்லா நன்மைகளும் நம்ம பெறலாம். ஆண்டவர் தினந்தோறும் ஆண்டவரை வந்து ஜபம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரு. நம்ம ஒரு நாளைக்கு பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கலன்னு விடக்கூடாது. விடாம முயற்சியா பண்ணா கண்டிப்பா ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா காரியங்களும் செய்வாரு. அவர் நமக்காகவே ரத்தம் சிந்தினவர். நம்ம வந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஜபத்துல நம்ம ஜபம் வந்து எப்பொழுதும் வீணா போகாது. நம்ம ஜெபிக்கணும். நம்ம எவ்வளவு பேர் கஷ்டத்துல, எவ்வளவு பேர் நோயாளியா இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சோமா நம்மளுடைய கஷ்டத்தை ஆண்டவர் பார்த்துன்னு இருப்பாரு. நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற ஜபம் தான் நம்மளோட ஜபம் வந்து கேட்கப்படும். எண்ணெய் ஊத்தி இருக்கிற மக்களே, எண்ணெய் காயுது. இப்ப மீனை போடலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் மீனை போடலாம். இன்னொரு விஷயம் சொல்லாம மறந்துட்டேன். மீனை வந்து இது மாதிரி நடுவுல கட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம நடுவுல கட் பண்ணி வச்சுக்கிறதுனால நல்லா உப்பு காரம் எல்லாமே அதுக்குள்ள உரைக்கும். அதனால மீனை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல இதை. இப்போ நான் சொல்றேன். மீனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள நல்லா மசாலாலாம் ஊறிச்சு. இப்போ வறுக்கலாம் வாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க மக்களே. மீன் வேக சொல்ல சிம்மில் வச்சாதான் நல்லா மீன் வந்து வேகம், தெரிக்காது. பாருங்க மீன் வந்து எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கட் பண்ண மீன்லாம் இந்த மீனை வறுத்த உடனே நல்லா வாயை திறந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதில் வந்து நல்லா காரெல்லாம் ஊறிச்சு. உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே அதில் ஊறிச்சு. திருப்பி கொடுக்குறேங்க. திருப்பி விட்டதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அழகான மீன் வறுத்துருக்குறோம் நம்ம. இப்போ பாருங்க மீனை மீன் தலைலாம் போட்டு குழம்பு வச்சிருக்கிறோம்.
நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது.